ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 19/10/2025 விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 2ஆம் நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 6 மணிக்கு, சூரிய அஸ்தமனம் மாலை 5:48 இன்றைய ஆதிக்க கிரகம் சூரிய பகவான். நாம் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவானை வழிபட வேண்டும். இன்றைய விசேஷம் மாத சிவராத்திரி. மேலும் ஐப்பசி முதல் சுப முகூர்த்த நாள். இன்றைய நாளிலே மன வாழ்க்கையிலே அடியெடுத்து வைக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் நம்முடைய நெஞ்சார்ந்த ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மதியம் 3:15 மணி முதல் 4:15 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய சுபகோரை குருகோரை நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. இந்த நேரத்திலே என்ன செய்யலாம்? எல்லா விதமான சுபகாரியங்களையும் தொடங்குவதற்கு சிறப்பான நேரம் இந்த நேரம். குருவை தரிசிக்கலாம், தீட்சை வாங்கலாம், வியாபாரம் புதிதாக தொடங்கலாம், விவசாயம் செய்யலாம், ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழலாம், திருமாங்கல்யத்துக்கு தங்கம் வாங்குவதற்கு அருமையான நேரம். இப்படி எல்லா விதமான சுபகாரியங்களையும் செய்யக்கூடிய நல்ல நேரமாகும். கவனமாக இருக்க வேண்டிய கோரை சனிகோரை. நேரம் காலை 10 மணி முதல் 11 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இந்த நேரத்திலே எந்த விதமான முக்கியமான முடிவுகளையும், குறிப்பாக சொத்துக்கள் சம்பந்தமாக எந்த முடிவுகளையும் எடுக்கக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 7:37 வரை உத்திரம், அதன் பிறகு அஸ்த நட்சத்திரம். இன்றைய திதி இன்று மதியம் 3:04 வரை தேய்பிறை திரையோதசி, அதன் பிறகு சதுர்தசி. இன்றைய சந்திராட்டம ராசி கும்பராசிக்கு இன்றும் நாளையும் சந்திராட்டமும் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளிலே நீல நிற ஆடைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது. தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள் இன்றைய நாள். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் எச்சரிக்கையாக பேசிக்கொள்ள வேண்டும். ஒருவருக்கொருவர் வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். மொத்தத்தில் இன்றைய நாளிலே எல்லா விதத்திலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சூரிய பகவானை வணங்குங்கள், வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே. ஆகவே பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். திடீர் பணவரவுகள் உண்டாகலாம். தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. சுபகாரியங்கள் கைகூடி வரும். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்லதொரு லாபம் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் தீரும். குடும்பத்திலே ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். சூரிய பகவானை வணங்குங்கள், வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே. ஆகவே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். சொந்த நிலம் வாங்குவதற்கான முயற்சிகளிலே இறங்குவீர்கள். ஒரு முன்பணம் கொடுத்து விடுவீர்கள். ரியல் எஸ்டேட் வேலை செய்பவர்களுக்கு நல்ல லாபம் வருகின்ற அற்புதமான நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும். பணவரவு அதிகரிக்கும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வும், பதவி உயர்வும், இடமாற்றமும் கிடைக்கின்ற நல்ல நாள்.
நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயங்கள் ஏற்படும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். சிறப்பான நாள் இது. சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே. ஆகவே கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். பிரிண்ட் மீடியா மற்றும் ஷேர் மார்க்கெட்டிலே வேலை பார்ப்பவர்களுக்கு லாபங்கள் தேடி வருகின்ற நல்ல நாள். அலுவலகத்திலே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். தந்தை உறவு வழியிலே அனுகூலங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். சிறப்பான நாள் இது. சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே. ஆகவே காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நல்ல நாள். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் தருகின்ற நாளாக இருக்கின்றது. சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னியா ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். பண வரவு அதிகரிக்கும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற நல்ல நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நாளாக இருக்கின்றது. தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். மனம் உற்சாகமாக தெளிவாக காணப்படக்கூடிய நாள். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி மேலும் தெளிவு பெறுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே. ஆகவே வீண் விரயங்கள் உண்டாகும். கவனமாக இருக்க வேண்டும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். தொழில் சம்பந்தமான புதிய கடன் வாங்கக்கூடாது. புதிய முதலீடுகளை செய்யக்கூடாது. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. காரிய அனுகூலங்கள் உண்டாகும். உத்தியோக உயரும். பணியிட மாற்றமும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மொத்தத்தில் இன்றைய நாள் எதிலும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றிகள் தேடி வரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டாகும். சொந்த தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நல்ல நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மொத்தத்தில் எல்லா வகையிலும் ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கின்றது. சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 8ஆம் இடத்திலே. ஆகவே இந்த மீடியா துறையிலே வேலை பார்ப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாளாக இருக்கின்றது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். அரசு வகையிலே நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். மனம் சந்தோஷமாக இருக்கும். வீடு கட்டுவதற்கு எதிர்பார்த்திருந்த வேலைகள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் ஏற்படும். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபங்கள் ஏற்படும்.
குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். சொந்த தொழிலிலே நல்ல ஏற்றம் ஏற்படும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் சந்திராட்டமம் இருக்கின்றது என்றாலும் நாளைய தினம் தீபாவளி. ஆகவே இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடுகின்ற மகிழ்ச்சியிலே உங்களுடைய சந்திராட்டம பாதிப்புகள் எல்லாம் காணாமல் போகும். என்றாலும் பேச்சிலே நிதானம் தேவை. யாரையும் குறைத்து மதிப்பிட்டு பேசிவிடாதீர்கள். உற்றார் உறவினர்களோடு பேசும்போது கவனமாக பேச வேண்டும். உடலாரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை செய்கின்ற இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசக்கூடாது. கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது. மொத்தத்தில் இன்றைய நாளிலே சந்திராட்டமும் இருக்கின்ற காரணத்தினாலே கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வணங்குங்கள். சிவன் கோவில்களிலே, பல கோவில்களிலே, அதாவது பழைய திருக்கோவில்களிலே மாலையிலே இந்த பிரத்திங்கராதேவி பூஜை நடைபெறும். இந்த பிரத்திங்கராதேவி பூஜையிலே கலந்து கொள்ளுங்கள். மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை இந்த ராகு கால வேளையிலே நடக்கின்ற பிரத்திங்கரா பூஜையிலே கலந்து கொள்ள தடை தாமதங்கள் விலகும். சந்திராட்டம பாதிப்புகள் விலகும். சந்திராட்டம பாதிப்புகள் விலகும். எனவே இன்றைய நாளிலே இறைவனை அதிகம் வழிபட்டு சந்திராட்டம பாதிப்புகளை கடக்க வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 5ஆம் இடத்திலே. ஆகவே கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நல்ல நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைத்து மனதுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள், சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். நம்முடைய சனாதன இந்து தர்மத்திலே எது ஒன்றுமே தேவையில்லாமல் சொல்லப்படவில்லை. பிராமணர்கள் பூணூல் அணிந்து கொள்கின்றார்கள். தற்போது பிராமணர்கள் மட்டும் அணிகின்றார்கள் என்றாலும் இந்த பூணூல் என்பது எல்லோருக்குமே உண்டான ஒன்று. இதை நான் குறிப்பாக சொல்கின்றேன். எல்லா ஜாதியினருக்கும் ஆனதுதான் பூணல் என்பது. முற்பட்ட காலங்களிலே எல்லா சமூகத்தினருமே பூணூல் அணிந்தார்கள். பூணூல் என்பது ஏதோ ஒரு அடையாள சின்னம் என்பதோ, இவன்தான் மேல் என்று சொல்வதற்காகவோ அல்ல. பூணூல் என்பது இறைவனை நாம் அடைவதற்குரிய ஒரு முக்கியமான ஒரு வழி. அது எல்லா சமுதாயத்தினருக்கும் ஆனதான் இருந்தது. நாடார்கள் பூணூல் அணிவார்கள், செட்டியார்கள் பூணூல் அணிவார்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் என அனைத்து பேருமே பூணூல் அணிவது எல்லோருக்குமே உண்டு. பொதுவான ஒன்று பூணூல் அணிவது என்பது. காலப்போக்கிலே எப்படி இந்த மாறுதல் ஏற்பட்டது என்பது தெரியவில்லை. இன்றைக்கு பிராமணர்கள் மட்டுமே அணிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சில வைசியர்கள் அதை விடாமல் அணிந்து கொண்டிருக்கின்றார்கள். செட்டியார்கள் ஒரு சிலர் அணிந்து கொண்டிருக்கின்றார்கள். மற்ற சமயத்தினர், மற்ற பிரிவினர் இந்த பூணூல் அணிவதை தவிர்க்கின்றார்கள். ஆனால் அப்படி தவிர்க்கக்கூடாது. எல்லோருக்குமானது பூணூல். இந்த பூணூல் என்றால் என்ன? பூணூலிலே 3 பிரிகள் இருக்கின்றது. இந்த 3 பிரிகள் காயத்ரி என்பது மனத்தை குறிப்பதற்கும், சரஸ்வதி வாக்கை குறிப்பதற்கும், சாவித்ரி செயலை குறிப்பதற்காகவும் இருக்கின்றது. இதன் மூலம் இந்த பூணூலை அணிபவர்கள் மனம், வாக்கு மற்றும் செய்கையிலே தூய்மையோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு
சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர்களாகின்றார்கள். இந்த பூணூலை ஏன் இடது தோளிலே அணிகின்றோம்? அபசவியம் அணிகின்ற காலங்கள் உண்டு. அது எப்போது? நாம் நம்முடைய தாய் தந்தையருக்கு பித்ருகர்மா செய்யும் போதும், தர்ப்பணம் செய்யும் போதும், திதி கொடுக்கும் போதும் இந்த பூணூலை அபசவியமாக அணிவோம். அதாவது இடது தோளிலிருந்து வலது தோளுக்கு மாற்றி அணிந்து கொள்வோம். இடது தோளிலே பூணூல் அணிய வேண்டும் என்பது வேதத்தினுடைய கட்டளை. எப்போதுமே பூணூல் என்பது இடது தோளிலே இருக்க வேண்டும். இடது தோளிலே பூணூல் இருக்கும்போது அதற்கு உபவீதி என்று பெயர். உபவீதியாக எப்போதும் இருக்க வேண்டும் என்று தர்மசாஸ்திரம் சொல்கின்றது. சதோபாவீதினா பாவியம் என சொல்கின்றது. தேவர்களுக்கு பணிவிடை செய்கின்ற வேளையிலே, அதாவது பூஜை மற்றும் சந்தியாவந்தனம் போன்ற தேவகாரியங்களை செய்யும்போது பூணூல் இடது தோளிலே இருக்க வேண்டும், உபவீதியாக இருக்க வேண்டும். முன்னோர்களை ஆராதிக்கும் போது, நான் முன்பே சொன்னது போல், நம்முடைய பெற்றோருக்கு தர்ப்பணம் செய்யும் போதும் திதி கொடுக்கும் போதும் பூணூல் வலது தோளிலே இருக்க வேண்டும். அதேபோல் ரிஷிகளை வழிபடுகின்ற வேளையிலே மாலை போல தோளிலே இருக்க வேண்டும். ஓம் ரிக்வேதம் தற்பயாமி, அஜுர்வேதம் தற்பயாமி, சாமவேதம் தற்பயாமி, அதர்வணவேதம் தற்பயாமி என்று பிரம்மயஜ்யம் செய்யும் போது நாம் தோளிலே அணிய வேண்டும். முத்தொழிலினுடைய வெளிப்பாடு தான் முப்பிரி. 3 ஆசிரமங்களுக்கும் அது தேவை. காலம் 3, மூர்த்திகள் 3, அந்த பூணூலிலே இருக்கின்ற பிரிவுகளும் 3 எண்ணிக்கை முற்று பெற்றதாக கூறப்படுகின்றது. ஏலத்திலே 3 முறை அழைப்பார்கள், நீதிமன்றத்திலே 3 முறை அழைப்பார்கள். அதேபோல் சங்கீத கச்சேரிகளிலே இந்த தாளவாத்தியம் போடும்போது அதை 3 விதமாக வாசித்து நிறைவு செய்வார்கள். இப்படி 3 என்பது மிக மிக முக்கியமானதாக நம்முடைய வாழ்க்கையிலே கருதப்படுகின்றது. இந்த பூணூல் என்பது பரமாத்மாவினுடைய வடிவம். யக்ஞாய பரமாத்மாய என சொல்கின்றது. பரமாத்மா 3 கால்களோடு எழும்பினார் என்பது வேதம் நமக்கு சொல்வது. திரிபாத் ஊர்தவ என சொல்கின்றது. 3 அடி அளந்தவர் அப்போது முற்று பெற்றது. திருமால் 3 அடியால் இந்த உலகத்தை அளந்தார் அல்லவா, அப்போது 3 முற்று பெற்றது. தேவர்கள், ரிஷிகள், முன்னோர்கள் இம்மூவருக்கும் தினமும் பணிவிடை செய்ய வேண்டும். நமக்கெல்லாம் நித்தியப்படி 3 விதமான கடன்கள் இருக்கின்றது. முதலாவது ஆத்மகடன், 2வது பித்ருகடன், 3வது தேவகடன். அதற்கு ஆதாரமாகத்தான் பூணூலிலேயும் 3 பிரிகள் இருக்கின்றது. ஆத்மகடன் என்பது நாம் தினமும் செய்ய வேண்டியவை, அதாவது அனுஷ்டானங்கள். நம் உடலை சுத்தப்படுத்துவது, மனதை சுத்தப்படுத்துவது, மனதை சுத்தப்படுத்துவதற்கு சந்தியாவந்தனம், ஹௌபாசனம் போன்றவை, நித்தியப்படி பூஜைகள் செய்வது. பித்ருக்கடன் 2வது, தாய் தந்தையருக்கு அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுது அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும், அவர்களுடைய சொல் கேட்டு நடக்க வேண்டும். அவர்களுடைய காலம் முடிந்த பின் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கர்மாக்களை முறைப்படி செய்ய வேண்டும். முன்னோர்களுக்கு தர்ப்பணம், திதி போன்றவற்றை முறையாக செய்ய வேண்டும். இது 2வது கடன். 3வது கடன் தேவகடன். நம்முடைய தினசரி பூஜைகளை தவிர விசேஷ பூஜைகள், ஹோமங்கள் முதலியன செய்ய வேண்டும். செய்ய முடியாவிட்டால் ஊர்கோவில்களிலே அவர்கள் செய்யும்போது அதற்கு நாம் கைங்கரியம் செய்ய வேண்டும். நம்மால் முடிந்தவற்றை கொடுக்க வேண்டும். நாம் ஆராதிக்கும் காயத்ரி 3 அடிகளோடு விளங்குபவர்கள். அவளை 3 வேளையும் நாம் வழிபட வேண்டும். அதற்காகத்தான் பூணூலிலே 3 பிரிகள் வைத்திருக்கின்றார்கள். ஆகவே எது ஒன்றுமே நம்முடைய சனாதன தர்மத்திலே போகிற போக்கிலே சொல்லவில்லை, ஆழ்ந்து அகன்று சொல்லி இருக்கின்றார்கள். அவற்றை நாம் கடைபிடித்தால் நம்முடைய வாழ்க்கையானது சிறப்பானதாக இருக்கும். ஆகவே பூணூல் அணிவது என்பது புனிதமானது. அதை அனைவரும் செய்வோம். நன்றி, வணக்கம்.